உங்களை ஒடுக்குகிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்க எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? நீங்க என்ன வார்த்தை தெரியுமா சொல்லணும்? எந்த வலிமையான வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிக்கணும் தெரியுமா? அந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது ஒரு மாற்றம் வரும், அற்புதம் நடக்கும், நீங்க விடுதலையாவதை காண்பீர்கள். உங்களை தேவன் பிரசன்னம் சூழ்ந்திருக்கும் பாருங்க, அதை நீங்க உணர்வீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 17வது அதிகாரம் 9வது வசனம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவ்வளவுதான். தேவனிடத்துல சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன காரியத்துல நெருக்கப்படுறீங்களோ ஒரே வார்த்தை, நீங்க தேவனிடத்தில் சொல்ல வேண்டியது ஒரே வார்த்தை, என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுங்களேன். என்னை காப்பாற்றுங்க. என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, நீங்க என்னை காப்பாற்றுங்க. இந்த காலை வேளையில உள்ள உடைஞ்சி கர்த்தரோடு கூட இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். உங்க உள்ள உடைஞ்சி கர்த்தருடைய இரக்கம் கிருபை உங்களுக்கு கிடைச்சிடும். நம்மளை ஆற்றி தேற்ற கர்த்தர் உண்டு. பயப்படாதீங்க, தீங்கு உங்களை அணுகுவதில்லை. கர்த்தருடைய இடத்துல பரிசுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.